பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது களக்காடு நகராட்சி பகுதியிலே வருகை புரிந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியின் பேராதரவை பெற்ற வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை, பசுபதி பாண்டியன் பேரவை என இத்தனை கட்சிகளின் ஆதரவோடு இங்கே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிற அருமை சகோதரர் இசக்கிமுத்து அவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கடந்த முறை நாங்கள் தனியாகத்தான் போட்டியிட்டோம். மூன்றாவது அணியாக நாங்கள் பார்க்கப்பட்டாலும் அன்றைக்கும் நாங்குநேரி தொகுதி மக்கள் எங்களுக்கு 32,000 வாக்குகளை வாரி வழங்கினீர்கள். ஆனால் இந்த முறை முதல் அணியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்க இருக்கின்ற அணியில திமுகவை வீழ்த்துகின்ற முதல் அணியாக இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அணியில இணைந்து குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். அதுவும் அருமையான வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். எங்களது மாவட்ட கழக செயலாளர் இசக்கிமுத்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரிடம் தன்மையாக அன்போடு பழகக்கூடியவர். அவரை இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளரை எங்கள் கூட்டணி சார்பாக கொடுத்திருக்கிறோம். சில பேரை போன முறை நாங்களும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தனித்து நின்றதால் இங்கே ஊரு 2 பெற்றால் யாருக்கோ கொண்டாட்டம் என்பது போல திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினரை இங்கே பார்த்திருக்கீங்களா? என்னமா பார்த்திருக்கீங்களா? உங்க எம்எல்ஏவை மறுபடியும் அவர் தான் வந்திருக்காரு. உங்களை வந்து சந்திப்பார் என்று நினைக்கிற வந்தார்னா எப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இங்க வர்றீங்களேன்னு சொல்லி கேளுங்க. இன்னும் சொல்ல போனா மூடியே கிடக்கிற சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை உங்களால் நமது தம்பி இசக்கிமுத்து வெற்றி பெற்ற பிறகு 24 மணி நேரம் திறந்திருக்கும். அந்தந்த பகுதி மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்காக உழைத்திட தம்பி இசக்கிமுத்து இன்றைக்கு இங்கே மோடி அவர்களின் வேட்பாளராக வந்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்றுத் வரக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது? பாரதிய ஜனதா கட்சினாலே அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. திமுக எப்ப என்ன சொல்லிட்டு இருக்கு? அது கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கட்சி இல்ல. அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரான கட்சியாக இருந்தால் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் போற்றுகின்ற ஒரே தலைவராக, எல்லா நாடுகளும் மதிக்கின்ற தலைவராக, நமது இந்தியாவின் பெருமை உலகம் முழுவதும் நிலைநாட்டக்கூடிய தலைவராக தொடர்ந்து இந்தியாவில் 12 ஆண்டுகளாக நேருவுக்கு அப்புறம் 3வது முறையாக வெற்றி பெற்ற பிரதமர் நமது மோடி அவர்கள். இன்றைக்கு நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்தியாவில் தான் நிம்மதியாக இப்தார் நோன்பு கொண்டாடினார்கள். அதுபோல இந்தியாவில் வாழ்கின்ற கிறிஸ்துவ மக்கள் நிம்மதியாக இருக்க முடிகிறது. இதே மற்ற வெளிநாடுகளில் எங்கும் போர் மேகம், எங்கும் போர். வளைகுடா நாடுகள் மிகவும் பணக்கார நாடுகளாக இருந்தாலும் அங்கே இன்றைக்கு அமைதி இல்லை.
அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் போர், இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் போர். ஈரான் ஒரு தீவிரமான இஸ்லாமிய நாடு. ஆனால் இந்தியாவையும் பிரதமர் மோடி அவர்களையும் எங்கள் நண்பர்கள் என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த போர்க்காலத்தில் கூட அவர்களது கப்பல், நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீங்க, 2 கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பல்கள் மாட்டிக்கொண்ட பொழுது அவர்களை பாதுகாத்து வைத்திருப்பது நமது பிரதமர் மோடி அவர்களின் அரசாங்கம். அதுபோல ஈரான்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா இந்தியாவுக்கு வருகின்ற பெட்ரோல் டீசல் கப்பல்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா சொல்வதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஈரானுக்கு இன்றைக்கு வியாபார தொடர்போடு இருப்பது இந்தியா. அந்த அளவுக்கு இந்திய பிரதமர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆனா இங்க திமுக அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர். 12 வருஷமா இங்க உள்ள கிறிஸ்துவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? இந்தியாவை 12 வருஷமா மோடி அவர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. யாராவது ஒரு கிறிஸ்துவர் பாதிக்கப்பட்டிருக்காரா? அதாவது இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் என்கிற போர்வையில் திமுக சிறுபான்மை மக்களை தங்கள் சாதகமாக வைத்திருக்க வாக்கு வங்கிக்காக செய்கிற பொய் பிரச்சாரம். இந்தியாவில் வாழ்கிற அனைத்து மதங்களும், அது கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, சமணர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு நாட்டிலிருந்து இங்கு வருகின்ற மதத்தை சேர்ந்தவர்களாக சரி, இந்துக்களை போல் சமமாக நடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதாரத்தில் இந்தியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்களின் நேர்மையான நிர்வாகம், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நிர்வாகம். இன்றைக்கு எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் அவற்றை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இங்க கொடுக்கப்படுகின்ற நிதியும் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்றைக்கு மோடி அவர்கள் மேடையில் சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடலில் கிடக்குது. அதுபோல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளின் ஊழலும் போய் ஒரு குடும்பத்தின் பிடியில் சேருதுன்னு சொன்னார். அவர் சொன்னது உண்மைதானே? அந்த குடும்பம் எந்த குடும்பம்? திமுகவிட முதல் குடும்பம். இன்றைக்கு அவர்கள் எல்லா துறைகளிலும் முறைகேடு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்றார்கள், போஸ்டிங் போடுறதுல ஊழல். ஆபீசர்ஸ் இங்க களக்காட்டிலிருந்து திருக்குறங்குடிக்கு மாத்துறதுல லஞ்சம். கிட்டத்தட்ட ஒரு துறையில, நேருவின் துறையிலேயே, அமைச்சர் நேருவின் துறையில 2300 கோடி ரூபாய் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுபோல எத்தனை துறைகள் இருக்கின்றன எண்ணி பாருங்க. ஆனால் அதையெல்லாம் மறைப்பதற்கு எதை எடுத்தாலும் அது பிஜேபி, டெல்லி. இன்னைக்கு மழை பெய்யலன்னா அதுக்கு காரணம் மோடி, மழை பெய்ஞ்சா அதுக்கு காரணம் மோடி என்று மக்களை ஏமாற்ற பார்க்கிறது திமுக அரசாங்கம். இன்றைக்கு கொள்ளையடித்த பணத்தை 1000, 2000 என்று கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலை தமிழ்நாட்டில் இல்லை. என சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. பச்சிலம் குழந்தை முதல் வயது வைந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். எங்க பார்த்தாலும் கஞ்சா, கஞ்சா இல்லாத இடமே இல்லை. இன்றைக்கு கஞ்சா போதையில வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் விரக்தியிலே கஞ்சா போதைக்கு அடிமையாகி நமது பகுதியில பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. பல வன்முறைகள், கொலைகள், வன்கொடுமைகள், பெண்களுக்கு தினம் தினம் பெண்கள் வன்கொடுமை, இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் தான் ஆட்சி மாற்றத்திற்காக தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். சாதி மத போதல்கள் இல்லாமல் நமது பகுதியில் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி நாங்குநேரியில் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்ததோடு இருக்கு. ஆனால் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைந்த பிறகு மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு இங்கே பல தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும். இந்த பகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறோம். ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க, அண்ணா திமுக பிரிஞ்சு கிடக்கீங்க, அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் தனித்தனியா இருக்கீங்க,
எல்லாம் ஒன்னா நாங்க தானே ஜெயிக்க முடியும்னு போகிற இடங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் எங்களிடம் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அதிமுகவும் அமமுகவும் ஒன்றாகி விட்டோம். அதன் வெளிப்பாடுதான் இங்க நாங்குநேரியில சகோதரர் இசக்கிமுத்துக்காக எப்படி பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், அதை போல நமது அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொகுதி முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நீங்கள் குக்கர் சின்னத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்கி தருகிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் ஏழை ஏழை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தாலிக்கு தங்கம், இன்றைக்கு தங்கத்தின் விலை லட்சத்தை தாண்டி உயர்ந்திருக்கிறது, ஒரு பவுனோட விலை. இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தான் ஏழை எளிய மக்கள் திருமண நேரத்தில் பொட்டு தாலிக்கு அலையக்கூடாது என்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுபோல பெண்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக சுய உதவி குழுக்களுக்கு நிதி உதவி செய்தார்கள். பள்ளி செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் கொடுத்தார்கள். லேப்டாப் என்கிற மடிக்கணினி கொடுத்தார்கள். அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர் நிறுத்திவிட்டார்கள். இவர்கள் எதில் கமிஷன் வருதோ அந்த துறைகளை மாத்திரம் சரியாக பயன்படுத்துகிறார்கள், அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். அனைத்து துறைகளிலும் ஊழல். அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிற ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, கஞ்சா ஹெராயின் போன்ற பொருட்களை முழுவதுமாக உழைப்பதற்கு அம்மாவின் ஆட்சி மீண்டும் வருவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். தமிழ்நாடு மீண்டும் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். நமது பகுதியில் நெல்லை போன்று எங்கு பார்த்தாலும் களக்காடு திருக்குறுங்குடி பகுதியில் வாழை மரங்கள், வாழை விவசாயம் இருக்கிறது. வெளி மாநிலங்களுக்கு கேரளாவுக்கெல்லாம் இங்கிருந்து வாழைக்காய் போன்றவை போகின்றன. அவற்றையெல்லாம் அந்த தொழிலை முறைப்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு பலன் வருவதற்கும் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் கூடுதல் வருவாய் வருவதற்குமான அனைத்து முயற்சிகளையும் அம்மாவின் ஆட்சியை அமைத்து உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். மேலும் நமது பகுதியிலே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தேவையற்ற சாதி மத மோதல்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நமது நாங்குநேரி தொகுதியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் சரி செய்து தரப்படும். குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிவுநீர் வசதி என அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் அவர் நன்காக அறிந்தவர். இசைக்குமுத்து உங்களில் ஒருவர், எளிமையானவர். அவரை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை நீங்கள் உருவாக்கி தருகிறீர்கள். தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். கேட்டா எதை கேட்டாலும் திமுக மத்திய அரசு திட்டங்களை கொடுக்கலங்கிறாங்க. எல்லா திட்டங்களுக்கும் நிதி வருது, ஆனால் அதை முறையாக பயன்படுத்துவதில்லை தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து நிதியும் தர பிரதமர் மோடி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், தந்து கொண்டும் இருக்கிறார்கள். திமுக என்ன சொன்னிச்சு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்கினாங்களா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தந்தாங்களா? அதுபோல முதியோர் பென்ஷன் அதிகப்படுத்த வேண்டாங்க செய்தார்களா? விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறேன் செஞ்சாங்களா? இளைஞர்களுக்கு பல லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்றார்கள், செய்தார்களா? பல்லாயிரக்கணக்கான அரசு காலை பணியிடங்களை நிரப்புகிறோம் என்றார்கள், நிரப்பினார்களா? அவர்கள் கல்லாப்பேட்டையை தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டின் கஜானாவை இழுத்து மூடிட்டாங்க. இதுவரை சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இபிஎஸ் அவர்கள் ஆட்சி வரை இருந்த இத்தனை அரசாங்கங்கள்ல 70 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டுகளிலே ஸ்டாலின் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன். இன்றைக்கு உங்கள் தலையில 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன். மதுக்கடைகளை மூடுவேன்னாங்க, ஆனா எங்க பார்த்தாலும் இப்ப மணமகிழ் மன்றங்கன்னு பார்களை திறந்து வச்சிருக்காங்க. பத்தாக்குறைக்கு திமுக வருமானம் இருக்கிறதுக்காக பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறாங்க. கஞ்சா போன்ற பொருட்களை விற்பதே திமுகவின் உறுதுணையோடு தான் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும்.
சட்டவிரோத மணல் கடத்தலை தடுத்தால் கொலை. இங்கே காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் தனசிங் அவர்களின் கொலை இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. அம்மாவின் ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அந்த மரணத்திலே யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டியது நமது பொறுப்பு. உறுதியாக நமது காவல்துறையின் கைகள் இப்பொழுது கட்டப்பட்டிருப்பதாகத்தான் பேசப்படுகிறது. அதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்பது இந்த நேரத்திலே கூறி, குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தமிழ்நாட்டிலே ஒரு நல்லதொரு அரசாங்கத்தை உருவாக்க நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் இசக்கிமுத்து குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.